நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பரமனை பற்றி வேதம் புகழும் பொழுது ஒரு அழகான தொடரிட்டு சொல்கிறது, பராஸ்ய சக்திஹி விவிதா. அவனுடைய சக்தி திரள் ரொம்ப உயர்ந்தது என்று சொல்கிறது. திரள்னா என்ன? சக்தி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறீங்க, திரள்னு தமிழில் சொல்கிறீங்க, அதற்கு என்ன பொருள்னு கேட்டாங்க. ரொம்ப உயர்ந்த திறமைனா என்ன அப்படின்னு இதை விளக்குவதற்கு நமது ஆச்சாரியர்கள் அழகான வழி காட்டியிருக்காங்க. இப்போ எம்பெருமான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம். காரணம் என்று சொல்லிட்டா இந்த பரந்த பெரிய உலகத்தை எம்பெருமான் படைச்சிருக்கான். தனியொருவனாக படைச்சிருக்கான், துணை யாரும் இல்லாமல் படைச்சிருக்கான். அவனுக்கு கூட கம்பெனி கொடுத்துன்னு பிராட்டியிருக்கான். அது சரி. ஆக அந்த எம்பெருமான் இப்படி படைச்சிருக்கானே, இந்த படைக்கக்கூடிய எம்பெருமானை உயர்ந்த சக்தி உடையவனு சொல்கிறோம். ஆனால் அந்த சக்திக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால், இந்த உலகத்தை படைப்பதற்கு அவன் காரணமாக இருக்கான். காரணங்கள் பல வகைப்படும். இப்போ உதாரணத்துக்கு இட்லின்னு ஒரு பொருள், ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டு இட்லி பார்த்துலையா? சரி, காலங்காலத்தில் நீங்கள் பாருங்களேன், இட்லியை காண்பிக்கிறோம். அந்த இட்லி உண்டாக வேண்டும் என்றால், இது ஒருத்தர் நண்பர் இட்லி செஃப், அவர் இட்லி வாக்குறார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு அம்மணி வாக்குற மாதிரி ஏன் படம் நீ போட மாட்டேங்கிற, ஒரு செஃப் படம் ஏன் போடுற அப்படின்னு. அதாவது என்னதான் தாய்மார்கள் வீட்டில் செஞ்சாலும் சமையல் கலைன்னு வந்த உடனே அதில் நம்ம இதிகாசங்களில் தாய்மார்கள் பேரை காணும். சமையல் கலை வல்லுவர் நலன்தான், நலப்பாக்கும். அதனால தான் பல வீட்டில் நலர்களே சமைக்கிறாங்க, தமயந்திகள் சாப்பிட்றாங்க. இப்படி இருக்கட்டும், விடுங்க. இப்போது இங்கே நீங்கள் செஃப் படம் பார்க்குறீங்க, அவர் அந்த இட்லி வாக்குறார். அதில் இட்லி வாக்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டியிருக்கு, இட்லி மாவு வேண்டியிருக்கு. இட்லி மாவு இல்லாமல் இட்லி வராது, இட்லி வாக்குறவர் இல்லாமல் இட்லி வராது. இது ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் இட்லி வந்துடுமா? இட்லி பானை வேணும், அடுப்பு வேணும், அது எரியணும், இப்படி இன்னும் பல தேவைகள். ஆகையினால இப்போ என்ன தெரியுது, இதை பல சேர்ந்து தான் ஒரு பொருளை உருவாக்குறதுன்னு தெரியுது. இதில் எது இட்லியாகவே மாறுறது? மாவு. போடுவான்னு சொல்லுவாங்க பழைய காலத்து தாய்மார்கள்லாம். அந்த போடுவான் அப்படிங்கிறது இட்லியாக மாறுறது. அதுதான் ரா மெட்டீரியல், கச்சா பொருள். அதை உபாதான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். ரா மெட்டீரியல், கச்சா பொருள், எது இன்னொரு பொருளாக மாறுகின்றதோ அந்த பொருள் அந்த ப்ராடக்ட்டுக்கு காரணம், அதற்கு உபாதான காரணம்னு பேர். யாரொருத்தர் அந்த பொருளை எப்படி மாற்றி அமைக்கிறாரோ, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடியூசர், அவருக்கு நிமித்த காரணம் பேர். இவரும் காரணம், அதுவும் காரணம். இவரும் இருந்தால் அதுவும் இருந்தால் தான் பொருள் வரும். அப்புறம் அவருக்கு கூட கருவிகள் பயன்படுகின்றனவே, அந்த கருவிகளுக்கெல்லாம் சககாரி காரணம்னு பேர். இப்படி மூவகை காரணங்கள் வேணும். அதை பாருங்கள், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த மூன்றும் ஒரே ஆளாயிட முடியுமா எங்கேயாவது? இட்லி மாவே இட்லி வாக்குறவராக, இட்லி மாவே இட்லி பானையாக, இட்லி மாவே இட்லி அடுப்பாக ஆக முடியுமா? என்ன இது பேத்தலாக இருக்குது? அவர் இட்லி வாக்குறவர் இட்லி ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்குது? சில பேர் தண்ணி கொடுன்னு கேட்டால் கையை விட்டு கையில் உள்ள அழுக்க கரைச்சி கொடுப்பாங்க, இது ஓகே. ஆனால் அவங்க தண்ணி ஆக முடியாது. ஆக இட்லியாகவே இட்லி வார்ப்பவர் இப்படி ஆவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை இறைவனே நமக்கு தீர்த்து வச்சுருக்கான். அவன் ஒருத்தந்தான் எல்லாம் ஆக முடியும். அவனே இந்த உலகம் ஆறான். இந்த உலகத்துக்கு உபாதான காரணமும் அவனே, இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமும் அவனே, இந்த உலகத்துக்கு சககாரி காரணமும் அவனே. ஆகையினால்தான் அவனை விஸ்வசிய விஸ்வவித காரணம் என்று கூறத்தாழ்வானுகிற ஆச்சாரியன் பாராட்டுகிறார். எல்லாவித காரணமும் அவனே. இது எப்படிங்க? பிரபஞ்சமே நாராயணன் தான் பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், ரா மெட்டீரியல்னால் அது எப்படிங்க குழப்படியாக இருக்கே
அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. அது பெரிய விரிவான விஷயம். அது நாம் பல இடத்துல சொல்லியிருப்போம். அதில் இப்போ நம்புங்க, அவனே இந்த உலகமும் ஆறான். அந்த உலகம் ஆக வேண்டும் என்று அவனே முடிவெடுக்கிறான். அதுக்கு துணையான கருவிகளும் அவனாக தான் இருக்கான். இந்த அடிப்படையில் எம்பெருமானை உயர்ந்த சக்தி உடையவன் என்று வேதம் சொல்கிறது. இது உலகத்தில் நம்ம புரிஞ்சு வைக்கிறதுக்காக சிருஷ்டியில் பலது வச்சுருக்கான். சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நன்கு அப்சர்வ் பண்ணினால், நன்கு பார்த்தோமானால் இறைவனுடைய தன்மையை பற்றி வேதம் சொல்வது நமக்கு புரியும். அதில் தான் சிருஷ்டியில் எல்லாமே ஒரு ஒரு பர்பஸுக்கு இருக்குங்கிறாங்க. இப்போ சிலந்தி பாருங்கள், படம் காமிக்கிறேன். சிலந்தி வலை பின்னுறது. அந்த வலை பின்னும் பொழுது அதற்கு நூல் எங்கேருந்து வருது? அது எங்கேயும் கடையில் வாங்குறதோ இல்லை எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்தோ நூல் வரதில்லை. சிலந்தியிடமிருந்தே அந்த வலைக்கு தேவையான நூல் வருகிறது. சிலந்தி செய்யும் வலையை பின்ன வேண்டும் என்று முடிவெடுப்பது சிலந்தி. எனவே சிலந்தி நிமித்த காரணம். சிலந்தியினுடைய வலைக்கு தேவையான அந்த நூல்கள் சிலந்தியிடமிருந்தே வருகின்றன. எனவே சிலந்தி உபாதான காரணம். அதில் வேறு கருவி எதுவும் தேடாமல் இருக்குது. எனவே சிலந்தி சககாரி காரணமும் வருது. ஆக இப்படி ஒரே சிலந்திக்கு இந்த தன்மை, சிலந்தி என்கிற ஒரு சாதாரண பூச்சிக்கு இந்த தன்மை இருந்தால் எம்பெருமானுக்கு இருக்கும் என்பதில் நாம் ஏன் ஐயப்பட வேண்டும் என்று உபநிஷத்தே சொல்கிறது. யதோர்ணநாபிகி சிருஜத்தே என்று உபநிஷத்தில் இந்த சிலந்தியை உதாரணங்கள் அனுப்பிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உதாரணமாகும். இப்போ நாயினுடைய வால் கூட எதுக்கு இருக்குது? நாயினுடைய வால், நாயினுடைய வால் எப்பொழுதும் தூக்கி இருக்கும். அதனுடைய மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காது. அந்த நாய்க்கு ஏதாவது ஈ கொசு தொல்லை இருந்தால் அந்த வாலை ஆட்டினா அந்த ஈ கொசுவை விரட்டாது. மாடை பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய வால் ஈ கொசுவை விரட்டும். அதனுடைய நாயுடைய வால் அந்த மாதிரி செய்யாது, எப்போதும் வளைஞ்சிருக்கும். ஆனால் நாய் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாய் வால் நிறுத்த முடியாதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் நாய்வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாய்வால் நிறுத்த முடியாதுன்னு. அதனுடைய பர்பஸ் தான் என்ன? இப்படி ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாமல் நாய்வால் ஏன் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட். அதை கேட்டபொழுது ஆச்சாரியர்கள் அழகாக சொன்னாங்க, நாய்வால் எதுக்கு இருக்குன்னா உன்னை காண்பிக்க இருக்குது. என்ன காண்பிக்கன்னா, நாயினுடைய வால் நாய்க்கு மறைக்க வேண்டியதும் மறைக்கிறது இல்லை, நாய்க்கு தீங்கு விளைக்கக்கூடிய கொசு பொதிலை விரட்டுவதில்லை. அதைப்போல் நல்லா படிச்சிருக்கார் ஒருத்தர், ஆனால் அவருடைய படிப்பு ஒழுக்கம் இல்லாமல் படிப்பு. அப்போ என்னாகும்? அவருடைய வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணிடும், அது மறைக்காது. அதே மாதிரி அவருக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றாது. இப்படி அனுஷ்டானம் இல்லாமலுடைய படிப்பு இருக்க, செயல்முறைக்கு கொண்டு வராத வேதங்கள் ஓதி அந்த வேதங்களை சொல்வதோடு டேப் ரெக்கார்டு மாதிரி இருந்துட்டு அது அனுஷ்டானத்தில் இல்லாத ஒருத்தர் இருக்காரு, அவருடைய படிப்பு எப்படி இருக்குன்னா அந்த நாய்வால் போல் இருக்கும். எப்படி நாய்வால் எந்த பர்பஸுக்கும் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கும். அதை உதாரணம் காட்டுவதற்கு நாய்வால் இருக்குதுன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அதை போலவே தான் இந்த சிலந்தியிலிருந்து எம்பெருமானுடைய சக்தியை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்கிறோம். ஆக எம்பெருமான் இந்த ஒரு பூச்சிக்கு இந்த சக்தி இருந்தால், சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவன், தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பன் பாடுகின்ற தலைவன், அவன் உலகம் யாவையும் படைக்கவும் வல்லவன், காப்பாற்றவும் வல்லவன், தன்னுடைய ஒடுக்கவும் வல்லவன், தானே உலகமாக மாறவும் வல்லவன். இது அவனுடைய உயர்ந்த விசித்திரமான சக்தி. இப்படி ஒரு சக்தி அவனுக்கு இருப்பதனால அவன் பல உயர்ந்த சக்தியை உடையவன் என்று உபநிஷத் சொல்லித்து. அவனுக்கு எப்படி இந்த சக்தி இருக்குது? இத்தனை பெருமை அவனுக்கு எப்படி வந்தது? எல்லாம் திருமகள் கேள்வனாக இருப்பதனால. உண்மையிலே அவள்தான் அவனுடைய சக்தி. அவளுக்கும் அந்த மாதிரி உயர்ந்த சக்தி திரள் உண்டாகினால அவளை பரசக்தி என்று திருநாமமிட்டு லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே துதிக்கிறார்கள். இதுதான் லக்ஷ்மியின் 1000 திருநாமங்களிலே 116வது திருநாமமாக வருகிறது. பராஸ்ய சக்தி பரமஸ்ய வேதே இத்யுக்த மஸ்யாச்ச ததைவ சக்தி. பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்ச என்று உபனிஷத்து. அதனால் பரமான உயர்ந்த சக்தியை உடையவன் பரந்தாமன், அவனைப் போலவே இவளும் உயர்ந்த சக்தியை உடையவள். ஆகையினால்தான் இவளுக்கு பரசக்தி என்று பெயர். பராயிதி பத்மாம் பரிவர்ணயந்தி நாம்னா மகாந்தகா பரசக்தி மேதாம். இதற்கு விளக்கம் தமிழிலே, அவன் திரள் உயர்ந்தது என்கிறது வேதம். அவனுடையது போலவே
அவளுடைய திறனும் உயர்ந்தது. எனவே அவளை பரசக்தி என்பர். இந்த பரசக்தியான தேவியை நாம் நெஞ்சிலே நினைத்து அவளுடைய காட்சியை எங்கே காணலாம்? சந்தேகமே வேண்டாம், திருச்சானூரிலே காணலாம். திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயார், அவனே 12 ஆண்டுகள் தவம் இருந்து பிரத்யட்சமாக பார்த்த தாயார். அப்பேற்பட்ட திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயாரை பரசக்தி என்பதற்கு வடிவமாக தெரிந்து கொள்ளுங்கள். பரசக்தி என்பதுதான் திருநாமம். பராசக்தி என்று இங்கே திருநாமம் கிடையாது. பராசக்தி என்றும் சொல்வது உண்டு. ஆனால் இந்த இடத்திலே ரிஷிகள் வைத்த பெயர் பரசக்தி. பரசக்தி என்பதற்கு இன்னொரு பொருளும் கிடைக்கும். அதற்காக அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி பரன் என்று சொல்லக்கூடிய பரந்தாமனுக்கே இவள் தான் சக்தி என்ற பொருளும் கிடைக்கும். ஆகையினால பரசக்தி என்ற தொடரிலே ஒரு அழகு இருக்குன்னு பார்த்து உயர்ந்த சக்தியை உடையவள் என்பதை பரசக்தி என்ற திருநாமத்திலே சொன்னார்கள். இந்த பரசக்தியார பிராட்டியை, பத்மாவதி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபித்தால் நாமும் நிச்சயமாக அற்புதமான செயல்களை சாதிக்க வல்லவர்களாகும். நம்ப முடியாத செயல்கள், நம்ப முடியாத வெற்றிகள், அவைகள் நம் கைக்கு வர வேண்டும் என்றால் அதற்காக கடின உழைப்பு செய்ய வேண்டியது நம்ம கடமை. உழைச்சா மட்டும் போராது, பிராட்டினுடைய அருள் இருந்தால்தான் வெற்றி கிட்டும். அந்த அருள் வாங்குவதற்கு இந்த பின்னணியை உணர்ந்து கொண்டு பரசக்தியை நமஹா என்கிற மந்திரத்தை ஜெபியுங்கள். எங்கே என்னுடன் கூட கலந்து பத்மாவதி தாயாரை நெஞ்சிலே வைத்து ஜெபியுங்கள். பரசக்தியை நமஹா. காண முடியாத வெற்றிகளை காணுகின்ற அருள் நமக்கு அன்னை தருவாள். வாழ்க. நன்றி, வணக்கம்.